மீண்டும் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட ரணில் விக்ரமசிங்க. மஹிந்த ராஜபக்சவின் வீட்டை முற்றுமுழுதாக பறிமுதல் செய்த அரசாங்கம். நீதிமன்றமாக மாற்றப்படும் மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதித்துமா කියන්නේ මේ රටේ இந்த அரசாங்கம் ராஜபக்சக்களை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு விசில் சத்தம் போட்டால் போதும் அத்தனை மக்களும் ராஜபக்சக்களின் பின்னால் ஒன்று சேர்வார்கள். அதிரடி கருத்தை வெளியிட்ட இந்திக அனுரத. இலங்கையில் தமிழர்களை இல்லாதொழித்து சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவதற்கு உதவி செய்தது இஸ்ரேல். ஆய்வுகளை மேற்கொண்டு புத்தகம் ஒன்றை வெளியிட்ட சிங்கள பேராசிரியர். கணமுல்ல சஞ்சீவ கொலையில் திடீர் திருப்பம். அது இசாரா செவ்வந்தி இல்லை, வேறு ஒரு பெண் சட்டத்தரணியே துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்தார். விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி. புத்தளம் கடலில் ஆபத்தான திரவத்துடன் மிதந்து வந்த போத்தல். மதுபானம் என நினைத்து அருந்திய 5 பேர் கவலைக்கிடம். 2 பேர் சம்பவ இடத்திலேயே மரணம். கணமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் இசாராவுக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த வகையில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கணமுல்ல சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இசாரா செவ்வந்தி குறித்த படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை எடுத்துச் சென்று வழங்கியதாக வலைவீசி தேடப்பட்ட நிலையில் 8 மாதங்களுக்கு பிறகு கடந்த 14ஆம் திகதி நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கணமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்வதற்காக வந்த இசாரா செவ்வந்திக்கு கைத்துப்பாக்கியை மறைத்து வைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை குறித்த பெண் சட்டத்தரணி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை சம்பவம் தொடர்பாக குறித்த பெண் சட்டத்தரணி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இசாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை காலை ஆஜராகியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாகியிருந்த போது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் அழைக்கப்பட்டதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கே வழக்கு விசாரணைக்காக தற்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தின்படி நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு படியாக 4 புதிய உயர் நீதிமன்றங்களை அவசரமாக நிறுவுவதற்கு தேவையான இடத்தையும் வசதிகளையும் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய நீதிமன்றங்கள் நிறுவுவதற்கு தேவையான கட்டடங்களை ஒதுக்குவது குறித்து பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அமைச்சரவைக்கு அனுமதி கோரியுள்ளார். இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தற்போது பொது நிர்வாக அமைச்சின் கட்டுப்பாட்டில் உள்ள கொழும்பு 7 பகுதியில் உள்ள பல கட்டிடங்கள் நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் அமைப்பதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள விஜயராம வீதியில் உள்ள B108 என்ற இலக்க வீடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லமாகும். மேலும் அவர் சமீபத்தில் அதிலிருந்து வெளியேறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம பயன்படுத்திய இலக்கம் B88 கிரகொரி வீதி மற்றும் கொழும்பு 7 என்ற முகவரியில் உள்ள மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த பயன்படுத்திய பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள இல்லம் மற்றும் C76 முன்னாள் அமைச்சர் ஹெகேலி ரம்புக்வெல பயன்படுத்திய விஜயராம மாவட்டத்தில் உள்ள இல்லம் மற்றும் B108 மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும்
நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ஆர் சம்பந்தன் பயன்படுத்திய இல்லம் போன்றவையும், மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம மாவத்தை இல்லம் போன்றவையும் உயர் நீதிமன்றம் அமைப்பதற்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කියන්නේ මේ රටේ ஒரு விசில் சத்தத்தால் மொட்டு கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும் என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுரத தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹம்பகா மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கானது அல்ல, எங்கள் மக்கள் கிராமங்களில் பணியாற்றியவர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களித்தவர்கள் நாங்கள்தான். ஒரு விசில் சத்தத்தால் எங்களுடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு சிறிய குழு எங்களிடம் உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் ஒருபோதும் அஞ்ச தேவையில்லை. நாங்கள் ஒன்றிணைவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விசில் சத்தம் போட்டால் ராஜபக்சக்களின் பின்னால் எல்லோருமே ஒன்றிணைவார்கள் என்ற அடிப்படையில் இந்திக அனுரத தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 2 விமான பணிப்பெண்களை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சவுதி அரேபிய நாட்டவர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் ரியாத்தில் இருந்து கொழும்புக்கு செல்லும் போது விமான பணிப்பெண்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது. சந்தேக நபர் 28 வயதான சவுதி நாட்டவர் என்றும் அவர் மலேசியாவுக்கு தனது பயணத்தை தொடர திட்டமிட்டிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். விமானம் தரையிறங்க தயாரான போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த நேரத்தில் அனைத்து பயணிகளும் சீட் பெல்ட்டை கட்டி கொண்டிருக்க வேண்டும். இருப்பினும் சந்தேக நபர் இந்த விதிமுறைகளை மீறி கழிப்பறைக்கு செல்ல முயன்றார். இது வாக்குவாதத்திற்கு வழிவகுத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. சந்தேக நபர் காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாருக்கு சுற்றுலா போலீசாருக்கும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இலங்கையில் சிங்கள குடியேற்ற கொள்கைகளுக்கு பின்னால் உள்ள இஸ்ரேலிய செல்வாக்கு குறித்து இலங்கையின் பேராசிரியர் ஒருவர் ஆய்வு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி திட்டத்தில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புன்சர அமரசிங்க என்ற இந்த பேராசிரியரின் இலங்கையில் குடியேறியவர்களின் கொள்கைகளின் பின்னால் இஸ்ரேலின் நிழல்கள் என்ற தலைப்பிலான நூலில் குறித்த விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய விவசாய மற்றும் இராணுவ மாதிரிகள் இலங்கையின் மீள்குடியேற்ற உத்திகளுக்கு, குறிப்பாக தமிழர் தாயகத்தில் இராணுவ மயமாக்கப்பட்ட இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாட்டை உருவாக்கியது. இன்று வரை இந்த விடயம் தொடர்ந்து வருகின்றது. இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கத்திற்கும் இலங்கையின் வடக்கு கிழக்கின் சிங்கள குடியேற்றத்திற்கும் இடையிலான ஒற்றுமைகளை கோடிட்டு தேசத்தை கட்டியெழுப்பும் போர்வையில் அபிவிருத்தி, இடப்பெயர்வு மற்றும் இராணுவ மயமாக்கல் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டன என்பதையும் இந்த ஆய்வில் பேராசிரியர் புன்சர அமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆற்றல் மற்றும் மீள்குடியேற்ற இலக்குகள் MER என்ற இஸ்ரேலிய முகவரால் உருவாக்கப்பட்டது. JR ஜெயவர்தனவின் நிர்வாகத்துடனான அவரது நெருங்கிய உறவுகளின் விளைவாக விவசாய நிபுணர் என்ற போர்வையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் பேராசிரியர் புன்சர அமரசிங்க தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய கட்டடக்கலை நிபுணர் உல்ட்ரிக் பிளேஸ்டினர் 1981ஆம் ஆண்டு மலைநாட்டில் உள்ள மகாபலி குடியிருப்புகளின் புதிய நகரங்களை திட்டமிடுவதற்காக இலங்கைக்கு வந்தார் என்றும் அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனத்தில் ஜூத குடியேற்றங்களை நினைவூட்டும் அடிப்படை திட்டமிடல் கொள்கைகளை பிளாஸ்டினர் இந்த திட்டத்திற்குள் இணைத்தார் என்றும் பேராசிரியர் புன்சர அமரசிங்க தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். கடலிலிருந்து கரையொதுங்கிய போத்தலிலிருந்து அடையாளம் காணப்படாத திரவத்தை அருந்திய 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் நாரக்கல்லிய பகுதியில் உள்ள ஒரு கடற்தொழிலாளரின் வாடியில் 4 பேர் தங்கியிருந்துள்ளனர். கடலில் மிதந்து வந்த கரையொதுங்கிய போத்தல் ஒன்றை அவர்கள் இனம் கண்டுள்ளனர். பின்னர் அதில் காணப்பட்ட அடையாளம் காணப்படாத திரவத்தை அவர்கள் அருந்தியுள்ளனர். அடையாளம் தெரியாத திரவத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய 3 சிகிச்சைகளுக்காக அப்பகுதி வாசிகளால் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்.
வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மற்றும் ஒரு நபரும் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இருவர் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் புத்தளம் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இதே போன்ற ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது. ஆழ்கடலில் கடற்தொழிலுக்கு சென்ற 5 கடற்தொழிலாளர்கள் கடலில் மிதந்து வந்த போத்தல் ஒன்றில் இருந்த நச்சுத்திரவ கரைசலை மதுபானம் என நினைத்து அருந்திய பின்னர் உயிரிழந்தனர். மேலும் தொடர் உயிரிழப்புகளுக்கு காரணமான இந்த மர்ம திரவம் என்ன என்பதை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.